ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் கிங். ஸோ இன்னொரு வீடியோ நம்ம சந்திச்சிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா கோட் ஃபுட்பாலில் யார் இருந்தால் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோவோ லியோனல் மெஸ்ஸியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அர்ஜென்டினா வர்சஸ் போர்ச்சுகல் பிளேயர்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து கோல்ஸ் வச்சு பார்த்தரலாம். நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து 916 கோல்ஸ் அடிச்சிருக்காரு மொத்தமாக ஒரு கெரியரில். ஸோ ஆல் ஃபார்மெட்ஸையும் சேர்த்தி, ஸோ இந்த யூரோப்பியன் லீக், அவரோட இப்போது சவுதி லீக்கில் ஆடுற எல்லாத்தையும் சேர்த்தி. ஸோ அதே நம்ம லியோனல் மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா 818 கோல்ஸ் அடிச்சிருக்காரு கைஸ். இவர் ஒரு ரொம்ப காலம் ஆடிட்டு இருக்கிறவங்களுக்கே தெரியும். பேர்ஸ்டனில் பல வருஷமாக இருந்தார். இப்போ தான் புதுசாக இவரும் இன்னொரு டீம் போயிட்டார், இன்டர் மியாமின்ட்டு. ஸோ அர்ஜென்டினா பிளேயர் இவர். ஸோ இதில் பார்த்தா ரொனால்டோ ஜெயிச்சிட்டார் 1. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரொனால்டோவோட பேலண்டோர் அவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா 5 பேலண்டோர்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ 5 வச்சுருக்காரு. இது நீங்கள் பெருசுன்னு நினைக்கலாம். ஸோ நம்ம முன்னே மெஸ்ஸியோட பார்த்தா தான் முடிவு பண்ண முடியும் யார் வேணும்னு. ஸோ நம்ம லியோனல் மெஸ்ஸி பார்த்திங்கன்னா 8 பேலண்டர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 8 பேலண்டர்ஸ் வாங்கியிருக்காரு நம்ம அர்ஜென்டினா கேப்டன் மெஸ்ஸி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1-1 இருக்குது டேபிள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அசிஸ்ட் வச்சு பார்ப்போம். நம்ம ரொனால்டோ வந்து 250 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அட்டாக்கிங் ஸ்ட்ரைக்கர்னால அசிஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. இது நம்ம எதுவும் குறைய சொல்ல முடியாது. ஸோ அவர் கேம் அப்படி. ஸோ 250 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே அடுத்தது மெஸ்ஸிக்கு பார்த்தோம்னா ஸோ 379 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் கொஞ்சம் அந்த டீம் கூட சேர்ந்து விளாட்றவர். ஸோ ரொனால்டோ வந்து ஃபினிஷிங் மட்டும் பண்ணுவார். இவர் வந்து இவரே ட்ரிபிள் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்குது. ஸோ அதிகமாக ட்ரிபிள் பண்ணக்கூடியவர், ஸ்கில்ஸ் பண்ணுவார். ஸோ இவர் அதிகமாக இருக்குது. ஸோ பெஸ்ட் கேப்டன் அப்படிங்கிற இதில் பார்க்க போகிறோம். ஸோ யார் நல்லா கேப்டன்சி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம லியோனல் மெஸ்ஸி தான். ஸோ இதை நம்ம ஒத்துக்கிட்டாகணும். நல்லா கேப்டன்ஷிப் பண்ணுவார், நிறைய கப்பு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் பர்சன், அவங்க குவாலிட்டி, பர்சனாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொனால்டோ டவுட்டே வேணாம், அக்ரெசிவ் ஒரு செலிப்ரேஷன் எல்லாத்துலேயும் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நம்ம அவ்வளோ அக்ரெசிவான ஒரு பிளேயர், அது இன்டென்ட்டை காட்டுவார் மேட்ச்லேயும். ஸோ அடுத்தது லியோனல் மெஸ்ஸி கேப்டன் கூல். ஸோ கிரிக்கெட்டில் எப்படி வில்லியம்ஸனை சொல்கிறோமோ, நியூசிலாண்டு கேப்டனை சொல்கிறோமோ, இதில் இவர் ஸோ கூலாக ஹேண்டில் பண்ணுவார். அவ்வளோவா இவர் அக்ரெஷனை காட்ட மாட்டார் ரொனால்டோவாட்ட. 2 பேரும் ஆப்போசிட். ஸோ இப்போ வரைக்கும் நான் நிறையா இதை வச்சு நான் பார்க்கல, சிலது தான் பார்த்துருக்கோம். நம்ம பார்த்த இந்த பேசிக் இதில் வந்து மெஸ்ஸி தான் ஃபஸ்ட்டில் இருக்கார், டவுட்டே தேவையில்லை. ஸோ இதுபடி பார்த்தா மெஸ்ஸி தான் வின் இந்த இதில். அவர் தான் இப்போ வரைக்கும் கோட். ஸோ இந்த ஃபஸ்ட் இதில் அவர் தான் கோட்டாக நம்ம அறிவிக்கிறோம். ஸோ நம்ம இனிமேல் போடுற எபிசோட்ஸில் இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ்லாம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ குவாலிட்டிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், கம்பேர் பண்ணியிருப்போம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க கைஸ். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க நிறைய பேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.